ஆயிரம் தான் இருந்தாலும் எங்கள் அம்மா சமைக்கிற மாதிரி ருசியான சமையல் இங்கே உலகத்தில் யாருக்குமே வராது. இப்படி நீங்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறதுக்கு பின்னாடி எத்தனையோ ஜென்ரேஷனாக இப்படி தான் சமைக்கணும், இப்படி தான் ருசியாக சமைக்கணும், அதில் தான் ஆரோக்கியம் இருக்குதுன்னு சொல்லி அந்த ஆரோக்கியத்தை ஜென்ரேஷன் பை ஜென்ரேஷனாக கடத்தி கொண்டு வந்ததில் நம்ம முன்னோர்களுக்கு பெரிய பங்கு இருக்குது. ஆனால் இப்போது யூடியூப்க்கு நிறைய பங்கை நம்ம விட்டு கொடுத்துட்டோம். நமக்கு தெரிஞ்ச சீக்ரெட் ரெசிபீஸாக இருக்கட்டும், இல்லை நாம் அதில் நினைக்கிற ஆல்ட்ரேஷன்ஸாக இருக்கட்டும், ஏகப்பட்ட விஷயங்களை நம்ம யூடியூப்பில் சொல்லியும், யூடியூப்பில் ஷேர் பண்ணியும், யூடியூப்லேருந்து நாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணியும் நிறைய விஷயங்களை இன்றைக்கி நம்ம பண்ணிகிட்ருக்கோம். நம்ம எத்தனையோ விஷயங்களை பார்த்து செய்வோம். ஆனால் டக்குன்னு அம்மா டேஸ்ட்டே பார்க்காம கிள்ளி போட்ட சாம்பார் வச்சா கூட அது அவ்வளோ ருசியாக இருக்கும். அந்த சாப்பாட்டுக்கு ஏகப்பட்ட மருத்துவ குணங்கள் அம்மா எடுத்துக்காட்டாக சொல்லுவாங்க. ஆனால் இப்போது நிறைய நியூட்ரிஷியஸ் ஃபுட்டாக எடுத்துக்கணும், ப்ரோட்டீன் கண்டென்ட் அதிகமாக எடுத்துக்கணும், கார்ப்ஸ் கம்மியாக எடுத்துக்கணும், ஆயில் கண்டென்ட்டை குறைக்கணும், இப்படின்னு ஏகப்பட்ட லிமிட்டேஷன்ஸ், ஏகப்பட்ட ரெக்கமெண்டேஷன்ஸ் யூடியூப்பில் இருந்து அதெல்லாம் நீங்கள் ஒரு டயட் பிளானாக ஃபாலோ பண்ணணுன்னு ஏகப்பட்ட டயட் பிளான்ஸை யூடியூப்லேருந்து அடாப்ட் பண்ண ட்ரை பண்ணி ஃபெயிலியர் ஆகிருந்தீங்கன்னா இந்த பதிவு உங்களுக்காக தான். தமிழ் மாதமோ இங்கிலீஷ் மாதமோ ஏதாவது ஒரு 1ஆம் தேதியை இல்லை ஏதோ ஒரு தேதியை நீங்கள் ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக எடுத்துக்கோங்க. அந்த டேட்டில் நீங்கள் ஆரம்பித்து பர்டிகுலர் ஃபுட், அதாவது இன்றைக்கி 15ஆம் தேதி நான் வெண்டைக்காய் சாப்பிட்றேன் அப்படின்னா அந்த மீலில் இதுக்கு மேலே வெண்டைக்காயை சேர்த்துக்க முடியாத அளவுக்கு நீங்கள் அந்த வெண்டைக்காயை சாப்பிட்டு முடிச்சிடுங்க. அப்படி சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்த ஒரு மாதத்துக்கு வெண்டைக்காய் ரிப்பீட் ஆகாத அளவுக்கு நீங்கள் உங்களோட டயட் பிளானை ஷெட்யூல் பண்ண போகிறீங்க. அது எப்படிங்க ஒரு மாதத்துக்கு அந்த வெண்டைக்காயை திரும்ப ரிப்பீட் ஆகாத அளவுக்கு டயட் பிளான் ஷெட்யூல் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஒரு பேப்பரில் உங்களுக்கு தெரிஞ்ச காய்கறி நேம்ஸ் எல்லாத்தையும் லிஸ்ட் அவுட் பண்ணி எழுதிடுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச கிராசரிஸ் எல்லாத்தையும் லிஸ்ட் அவுட் பண்ணுங்கள். சிறுதானியங்களாக இருக்கட்டும், நவதானியங்களாக இருக்கட்டும், பழங்கள், நட்ஸ், ட்ரை ஃப்ரூட்ஸ், இப்படி எல்லாத்தையும் லிஸ்ட் அவுட் பண்ணி எழுதி முடிச்சிருங்க. இந்த லிஸ்ட்டில் இருந்து உங்களுக்கு நியர்பையாக, அதாவது நீங்கள் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இல்லை உங்கள் ஆஃபீஸ் பக்கத்தில், ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு போயிட்டு வர தூரத்தில், இப்படி நியர்பையாக என்னென்னலாம் கிடைக்குமோ, எந்தெந்த கடைகளெல்லாம் இந்த லிஸ்ட்டில் இருக்க பொருட்கள் கிடைக்குமோ அதெல்லாம் ப்ரைமரி லிஸ்ட்டுன்னு நீங்கள் மாற்றி வச்சுக்கோங்க. இந்த ரெகுலர் ரூட்லேருந்து கொஞ்சம் டீவியேட் ஆகி போய் வாங்க வேண்டிய பொருட்கள் எல்லாத்தையும் நீங்கள் செகண்டரி லிஸ்ட்டாக வச்சுக்கோங்க. இந்த லிஸ்ட்டில் நீங்கள் இதுக்கு மேலே இந்த மாதத்தில் இந்த பொருள் ரிப்பீட் ஆகக்கூடாதுன்னு ஒன்று ஒன்றா நீங்கள் சாப்பிட்டுட்டு வர ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நீங்கள் ப்ராப்பரான பேலன்ஸ்டு டயட்டில் சாப்பிட்லாம். ஒரே மீலில் நான் அந்த பேலன்ஸ் டயட்டை எடுத்துக்கணும், இல்லை ஒரு வீக்குக்கான பிளானில் போடணும், மண்டேனா இது, டியூஸ்டேனா இது, வெட்னஸ்டேனா இது, திரும்ப சண்டேனா இது, அடுத்த மண்டே திரும்ப அதே பிளானை நான் ஃபாலோ பண்ணணும்னு ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா ஒரு வீக்கில் அதில் பெரிய நியூட்ரிஷன்ஸ் உங்களுக்கு கிடச்சிரும்னு சொல்ல முடியாது. அதே நேரம் சிம்பிளாக ஷார்ட் டைமாக எந்த நியூட்ரிஷனையும் உங்களால் உங்கள் உடம்புக்குள்ளே கொண்டு போய் சேர்த்துடவும் முடியாது. உங்கள் உடம்புல பெரிய சேஞ்சஸ் எதையும் நீங்கள் எடுத்துகிட்டு வந்துட முடியாது. ஜென்ரேஷன் பை ஜென்ரேஷனாக, பேட்டர்ன் பை பேட்டர்னாக நம்ம ஜீனில் ரெஜிஸ்டர் ஆன ஒரு விஷயத்தை ஓவர் த வீக் ஆர் ஓவர் த மந்த் ஆர் ஓவர் த இயரில் கொண்டு வந்துட முடியாது. ஒரு டயட்டுங்கிறது அட்லீஸ்ட் ஃபார் 5 years நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் அது உங்கள் உடம்புல பெரிய இம்பேக்டை ஏற்படுத்தும். ஆஸ் லைக் த ஜிம். பர்டிகுலர் மீலில் நீங்கள் இன்றைக்கி பட்டாணின்னு சேர்த்துக்கிட்டிங்கன்னா மூஞ்சில் அடிக்கிற அளவுக்கு அந்த வேலைக்கு நீங்கள் பட்டாணியை சாப்பிட்டு முடிச்சிருங்க. திரும்ப அந்த மாதத்தில் அதை ரிப்பீட் ஆக விடாதீங்க. அப்போ தான் அடுத்த மாதம் நீங்கள் அந்த தேதியில் பட்டாணியை திரும்ப எடுக்கும்போது உங்களுக்கு அதே மாதிரி மூஞ்சில் அடித்த மாதிரி அளவுக்கு எடுத்து வச்சா கூட உங்களுக்கு அது மூஞ்சில் அடித்த மாதிரி இருக்காது, நிறைய சாப்பிடுவீங்க. இப்படி ஒரு ஃபுட் பேட்டர்ன் எங்கே இருந்தோலாம் எடுக்கப்பட்டது இல்லைங்க. இதுக்கு முன்னாடி ஜென்ரேஷன்ஸ்லலாம் நம்ம ஆளுங்க சாப்பிட்டுட்டு இருந்தது தான். சப்போஸ் அப்பா மரவள்ளிக்கிழங்கு வாங்கிட்டு வந்தாருன்னா அன்னைக்கு சாயந்தரம் அதை கொதிக்க வேக வச்சு அந்த மரவள்ளிக்கிழங்கை சாப்பிட்டாங்கன்னா ஃபேமிலி அதுக்கு மேலே அன்றைக்கி நைட்டு எதுவுமே சாப்பிடவே மாட்டாங்க. அதே போல் தான் ஒரு வேளைக்கு மரவள்ளிக்கிழங்கு எடுத்துக்கிட்டால் மரவள்ளிக்கிழங்கையே ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரியான டயட் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது ஒரு ஃபுட்னால் எனக்கு அலர்ஜி அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த அலர்ஜிக்கும் பெரிய இன்ஃபெக்ஷனை ஏற்படுத்த முடியாத அளவுக்கு அது உங்கள் உடம்புக்கு போய் சேரும் அப்படிங்கிறது தான் ரியல் ஃபேக்ட். சிம்பிளாக இந்த மாதிரி ஒரு டயட் பிளானை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.